அன்பார்ந்த நண்பர்களே, வாழ்க்கை என்பது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் நடனத்தை போன்றது. குறிப்பிட்ட அசைவுகளை மட்டுமே பற்றிக் கொண்டு இருக்காமல், அதன் லய கதிக்கு ஏற்றவாறு ஒத்திசைந்து நேர்த்தியான நெளிவு சுளிவுகளுடன் அந்த நடனம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் வாழ்க்கை ருசியாக இருக்கும். ஒரு நடனத்தை எடுத்துக்கிறோம். முதல்ல ஒரு ஒரு பாட்டுக்கு நடனம் ஆட ஆரம்பிக்கிறவங்க ஒரே மூமெண்ட்ட முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஆடிட்டு இருந்தாங்கன்னு நம்ம பார்க்க முடியாது. இல்ல அந்த மூமெண்ட் நல்லா இருக்கும், அதுதான் நல்லா இருக்கும், அதுதான் சரியான மூமெண்ட்ன்னு அப்படியே இருந்தாங்கன்னா நம்மளால பார்க்க முடியாது. அவங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு தாளத்துக்கும் ஏத்த மாதிரி வெவ்வேறு வளைந்து நெளிந்து அப்படி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் அந்த தாளத்துக்கும் அந்த இசைக்கும் அவங்களுடைய நடனத்துக்கும் ஒரு ஒரு பொருள் கிடைக்க ஆரம்பிக்குது. வாழ்க்கையும் அது போலத்தான். அது எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கின்ற நடனம், இறைவனுடைய நடனம்னு வச்சுக்கலாம், இயற்கையினுடைய நடனம். நான் அதுல ஏதாவது ஒண்ணை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தோம்னா, அது எப்படி ஒரு டான்ஸ் ஆடுறவங்க ஒரே மாதிரியான ஒரு விஷயத்தோட ஒரே மாதிரியான ஒரு மூமெண்டோட தன்னை இறுக்கி வச்சுக்கிட்டு இதுதான் எல்லாம் அப்படின்னு இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்றார். படகை செலுத்தும் மாலுமி காற்றின் திசை மாறும் பொழுது பாய்மரங்களை அதற்கு ஏற்றவாறு சரி செய்ய மறுப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். அதன் விளைவு எவ்வாறு இருக்கும்? அந்த பயணம் கரை சேராத ஒன்றாக ஆகிவிடும். ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, இப்பெல்லாம் எல்லாம் இன்ஜின் மூலமாக இயங்குற கப்பல்கள். ஆனா நம்ம அந்த காலத்திலிருந்தே எல்லாருமே பயன்படுத்திய ஒன்று பாய்மர கப்பல். அதாவது கப்பல் இருக்கும், மேல பெரிய பெரிய பாய்மரங்கள் இருக்கும். காற்றடிக்கும் திசைக்கு அந்த பாய்மரத்தை எப்படி பிரிச்சு விட்டோம்னா, காத்து கம்மியா அடிச்சதுன்னா நிறைய பாய்மரம் இறக்கி விடணும். காத்து அதிகமா அடிக்கிறப்ப எல்லாத்தையும் சுருட்டிட்டு 1-2 பாய்மரங்களோட விட்டுடணும். காற்று அடிக்கிற திசைக்கு ஏத்த மாதிரி சின்ன பாய்மரங்களையோ பெரிய பாய்மரங்களையோ அதனுடைய சாய்வையோ மாற்றி அமைக்கணும். இதெல்லாம் செய்தாதான் ஒரு படகு ஓடும். அப்படியெல்லாம் நான் சரி செய்ய மாட்டேன், பாய்மரத்தை நான் ஏத்தினதுதான், காத்து அடிச்சா அடிக்கட்டும் அப்படின்னு ஒரு மாலுமி முடிவு பண்ணார்னா, அப்ப அது என்ன ஆகும்? அந்த கப்பல் கவிழ்ந்து போயிடும். கரை சேராத ஒன்றாக அந்த பயணம் மாறி போயிடும். எப்படி ஒரு மாலுமி கப்பலை செலுத்தணும் அப்படின்னாலே கூட அந்தந்த தகுந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பாய்மரங்களை விரிப்பதும் சுருக்குவதும் செய்கிறாரோ, அது மாதிரி நாமும் கூட சூழலுக்கு ஏற்றவாறு சில எண்ணங்களை, சில செயல்பாடுகளை நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை பயணமும் கரை சேராத ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுதான் இதனுடைய ஒரு அர்த்தம். ஆனால் அந்த இடத்துலதான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அதே மாலுமி காற்று தன்னை எங்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்லவும் அனுமதிக்க மாட்டார். அவர் சென்றடைய வேண்டிய இடத்தை உறுதியாக மனதில் கொண்டு பயணத்தை தொடர்வதற்கு ஏற்ற விதத்தில் பாய்மரங்களை சரி செய்து கொள்வார். அப்படியே வாழ்க்கையுடைய லட்சியமானது நிலையாக இருக்கும் அதே வேளையில் அதை அடைவதற்கான பாதையில் அனுசரணையும் சூழலுக்கு ஏற்ப நடந்து கொள்வதும் அவசியமாக உள்ளது. இதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கோம். இது தாஜி சொல்ற விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக அமைகிற மாதிரிதான் சொல்லுவார். இந்த பாய்மர உதாரணத்தை சொல்லும் பொழுதும் இந்த பிளெக்சிபிலிட்டி பத்தி பேசும் பொழுதும் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் வரலாம். கேள்விகள் வர்றது நல்லது. ஏன்னா நம்மள எல்லா விஷயத்திலையும் வளைஞ்சு கொடுத்து போக சொல்றாங்க. நான் வளைஞ்சு வளைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா என் முதுகே கூணாயிடும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஒரு அளவுக்கு தான்ப்பா வளைய முடியும், ரொம்ப வளைஞ்சோம்னா முதுகு கூணா விழுந்துரும், குனிய குனிய குட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது நம்ம எப்படி வளைஞ்சு கொடுத்து போறது? முத கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நான் எல்லாருக்கும் வளைஞ்சு கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தேன்னா நான் எதுலையுமே முன்னேற முடியாது, எது ஒன்றும் செய்ய முடியாது, எப்படி வளைஞ்சு கொடுக்க முடியும்? ஃபிளெக்சிபிளா இருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன ஆகுது? எல்லாரும் அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க.
ஆனா அவங்களுக்குன்னு எந்த ஒரு லட்சியத்தையும் அவங்க அடைய முடியாம போயிடுது. அனுசரிச்சு போறது அனுசரிச்சு போறது அனுசரிச்சு போறதுன்னா ஓரளவுக்கு மேல அனுசரிக்கும் பொழுது நம்முடைய அடையாளத்தை நம்ம இழந்து போயிட மாட்டோமா? இந்த கேள்விகள்லாம் ஒரு ஒரு ஊக்கமுள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் வரணும். வந்தாதான் அவங்க சரியான ஆள். மாஸ்டர் சொல்றாரு அப்படின்னா நம்ம அதுக்காக அப்படியே ஏத்துக்கொள்ள முடியாது. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, பிளெக்சிபிலிட்டின்னு நாணலை எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படியே அந்த நாணல் ஆத்துல இருக்கு, காத்தடிக்குது, காத்தடிச்சா அது அப்படியே வளைஞ்சு கொடுத்துட்டு காத்து போனோன்னா நின்றுடுது. அதனால அது கடைசி வரைக்கும் உயிரோட இருக்குது. ஆனா அந்த மரம் இருக்கு பாரு, அது காத்துக்கு வளையாம முறிஞ்சு போகுது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டு தான். நாணலுடைய அந்த பண்பு பாராட்டத்தக்கதுதான். அந்த பண்பு நல்லா இருக்குன்னு யாராவது நாணல் எடுத்துட்டு போய் வச்சு வீடு கட்ட வேண்டியது தானே? ஏன் மரத்தை வெட்டிட்டு போய் வீடு கட்டுறோம்? அப்ப பிளெக்சிபிளா இருக்கிறது அது வேணா இருக்கும், வீடு கட்டுறதுக்கு உதவாது. அப்படிதானே? இப்படியெல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஏன்னா நம்ம இந்த பிளெக்சிபிலிட்டியை நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் இந்த சிந்தனை எல்லாம் வரும். நம்ம பிளெக்சிபிளாவே இருந்துகிட்டு இருந்தோம்னா நம்மகிட்ட உறுதித்தன்மை இருக்காது. உறுதித்தன்மை இல்லாத ஒன்றை யார் பயன்படுத்துவா? உயர்வான விஷயங்களுக்கு பயன்படாது. ஆத்துல இருக்கிற நாணல் மாதிரி இருந்துட்டு போயிடலாம், அவ்வளவுதானே. அப்ப ரிஜிடாவும் இருக்க வேண்டியிருக்குது அப்படின்னு தான் நமக்கு ஒரு சில சிந்தனைகள் வரும். இப்ப தாஜி இந்த சிந்தனைகளுக்கும் சேர்த்துதான் இந்த பதிலை சொல்லியிருக்காரு. இந்த பாய்மரத்தை பற்றிய பதிலை சொல்லியிருக்காரு. இதை பத்தி சொல்லணும்னா நம்முடைய தமிழர் பண்பாட்டுல முற்காலத்துக்கு போய் நம்ம எந்த அளவுக்கு வெளிநாடுகளோட வியாபாரம் செய்தோம், வெளிநாடுகளுக்கு படையெடுத்து போனோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மிகப்பெரிய கப்பல் படை இருந்த ஒரு சோழ மண்டலம் அப்படிங்கிறது முற்காலத்துல, அதாவது 9வது 10வது நூற்றாண்டுகள்ல சோழர்களுடைய கப்பற்படை கடற்படையானது மிகப்பெரியதாக பறந்து விரிந்து கிட்டத்தட்ட அந்த பக்கம் பர்மா, இந்தோனேசியா, ஜாவா, சுமத்ரா வரைக்கும் போயிருந்து. அவ்வளவு தூரத்தை இவங்களால எப்படி கடல்ல படை நடத்தி எல்லா இடத்தையும் எப்படி பிடிக்க முடிஞ்சது? இன்ஜின் கிடையாது கப்பல்ல. வியாபாரம் செய்யறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வியாபார காற்றுகள்னு இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட திசையில காத்தடிக்கும், மேற்குல இருந்து கிழக்கு அடிக்கும். அப்ப மேற்குல இருந்து என்ன பண்ணுவாங்க, பாய்மரத்தை எடுத்துக்கிட்டு அதுல பொருள்கள் எல்லாம் ஏத்திக்கிட்டு கிழக்கு திசை நோக்கி வந்துடுவாங்க. இங்க திரும்பி எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த காட்டினுடைய திசை திரும்பி திரும்பி கிழக்க இருந்து மேற்க போற காலங்கரையும் வெயிட் பண்ணி அப்ப திரும்பி பயணிச்சு அவங்க ஊருக்கு போய் சேருவாங்க. இப்படியாகத்தான் எல்லாரும் இருந்தாங்க. ஆனா சோழர்கள்ட்ட ஒரு அற்புதமான டெக்னிக் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, பாய்மரத்தை அது காத்து எந்த பக்கம் அடிச்சாலும் சரி, சுக்கானையும் பாய்மரத்தையும் பயன்படுத்தி காத்தடிக்கிற திசைக்கு எதிர் திசையிலேயே அதே காத்தை பயன்படுத்தி பாய்மரங்களை பயன்படுத்தி கப்பல் செலுத்துற டெக்னாலஜி சோழர்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னு பட்டினப்பாலையில சொல்றாங்க. பட்டினப்பாலைங்கிற ஒரு சங்க இலக்கிய நூல்ல அதை பத்தி பேசுறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருந்ததுனாலதான் அவங்களால எல்லா காலத்திலையும் படையெடுத்து சென்று எதிரிகளை அழிச்சிட்டு திரும்பி வர முடிஞ்சது. கப்பல் படை வலிமையா இருந்துச்சு. இவன் காத்த நம்பி இருக்கிற படையா இருந்துச்சுன்னா ஒரு போர் நடக்குது 10ல திடீர்னு ஒரு படை வேணும்னா இங்க இருந்து காத்தடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி கூட்டு போக முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா பிளெக்சிபிலிட்டியும் இருக்கணும். அதே நேரத்துல அந்த பிளெக்சிபிலிட்டியோட சேர்ந்து நான் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறேனோ அதை நோக்கி அதை கொண்டு செலுத்துகின்ற அந்த ஒரு என்னுடைய லட்சியத்தை நான் கைவிட்டுறக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ரொம்ப அனுசரிச்சு போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இளம்பெண் அனுசரிச்சு போக முடியாது எல்லா விஷயத்திலையும். அவங்க ரிஜிடா தான் இருக்கணும். ஒரு 18 வயது 20 வயது பெண் தன்னை சுற்றி இருக்கிற நண்பர்களோடலாம் அனுசரிச்சு போறேன் அப்படின்னு போனா என்ன ஆகும்? அவங்களுடைய கற்புக்கு யார் பதில் சொல்றது? பாதுகாப்புக்கு யார் பதில் சொல்ல முடியும்? அது மாதிரி அனுசரிச்சு போறான்னு நினைக்கிற ஒரு ஆண் தன்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் எல்லாருக்கும் கேட்கறப்பெல்லாம் கொடுத்துட்டு, ஐயோ இவங்க கொடுக்கலன்னா திட்டுவாங்களே, இவங்க கொடுக்கலன்னா வருத்தப்படுவாங்களே அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா செஞ்சு கொடுத்துட்டே இருந்தால் அவங்களுடைய குடும்பம் என்ன ஆகுது?
ஸோ ஃபிளெக்சிபிலிட்டிங்கிறத நம்ம தவறா எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்கு தான் மாஸ்டர் வந்து ரொம்ப முதல் பாராவிலேயே மிக சரியான ஒரு எடுத்துக்காட்ட சொல்லி சொல்றாரு. அது என்னன்னா, ஒரு மாலுமி பிளெக்சிபிளாக தன்னுடைய நம்முடைய கப்பல்ல இருக்கக்கூடிய பாய்மரங்களை மாற்றி அமைக்கிற அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்கிற அதே நேரத்துல அந்த காத்து அது இஷ்டத்துக்கு தன்னை அலைக்கழிச்சிடாம எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு அந்த களத்தை கொண்டு போக வேண்டும் என்பதை உறுதியாக மனதில் கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பாய்மரங்களை சரி செய்து கொள்வார். அது மாதிரி நம்மகிட்டையும் மாஸ்டர் பிளெக்சிபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நீங்க உங்களுடைய வாழ்க்கையோட லட்சியம் அப்படிங்கிற விஷயத்துல ரிஜிடா இருங்க. எது லட்சியமோ அந்த விஷயத்துக்கு பிளெக்சிபிலிட்டி கொடுத்துறாதீங்க. அதுல உறுதியாக இருந்து கொண்டு அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு சில குறுக்கீடுகள் வரும்பொழுது ரிஜிடா இல்லாம அப்படி வளைஞ்சி நெளிஞ்சி உங்க பாதையில நீங்க வரணும். அப்படி அனுசரிச்சு நீங்க முன்னேறினாதான் வர முடியும். இல்லைன்னா அங்கங்க நின்றுடுவீங்க. நின்றுட்டா அவ்வளவுதான். ஒரு பிளெக்சிபிளான ஒரு மனிதருக்கும் சாதாரண மனிதருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் வேணும்னா அந்நியன் படத்துல நீங்க வந்து விக்ரமோட கேரக்டரை பார்க்கலாம். அவர் அந்த ட்ரெயின்ல ஏறினதுல இருந்து இஸ் எ ரிஜிட் பர்சன். ஒண்ணுக்கும் டிடிஆர் டிடிஆர்னு கத்துறது, செயினை பிடிச்சி இழுக்கிறது இப்படின்னே இருந்தா அந்த பயணம் தொடர முடியுமா? அப்ப பயணத்தை தொடரணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, வழியில வரக்கூடிய சங்கடங்களை தாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கிற சூழ்நிலைக்கெல்லாம் இது பண்ணிட்டு எங்க போய் சேரணுமோ அதை மட்டுமே நோக்கமா கொண்டு பயணிக்கிற மாதிரி ஒரு ஆன்மீக ஆர்வலர் தன்னுடைய வாழ்க்கையில மற்ற விஷயங்கள்ல எல்லாம் அனுசரித்து அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு பிளெக்சிபிளா எதிர்வினையாற்றி விட்டு தன்னுடைய லட்சியத்தை நோக்கி எப்பயும் சிந்தனை உடையவராக அதை நோக்கி முன்னேறவராக இருக்கணும். இதுதான் வந்து தாஜி சொல்ல வர்ற விஷயம். அதனால நம்ம எங்க வந்து பிளெக்சிபிளா இருக்கணும், எந்த இடத்துல நம்ம வந்து ரிஜிடா இருக்கணும், எதை நம்ம வந்து உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும், எந்த இடத்துல மன உறுதியோடு விட்டு கொடுக்காம இருக்கணுங்கிறதுல ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதனால இந்த மெசேஜை வந்து பிளெக்சிபிலிட்டின்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர். நான் பிளெக்சிபிளா இருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையில எடுத்துட்டு போற மெசேஜ் இல்லை. அணுவாக படிச்சு எது பிளெக்சிபிலிட்டி எது பிளெக்சிபிலிட்டி இல்லை, அந்த ஒரு அனுசரணைய கொண்டு வரணும்னா அடிப்படையில நம்மகிட்ட என்ன வேணும், என்னென்ன தன்மைகள் இருந்தா அது வெளிப்படும், எந்த விஷயத்துல யாரு பிளெக்சிபிளா இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரே ஆளு எப்பயும் பிளெக்சிபிளா இருக்கணுமா? நம்ம எல்லாம் நினைக்கிறது பையன் என்ன நினைக்கிறான், வாத்தியார் தான் எல்லா விஷயத்திலும் பிளெக்சிபிளா இருக்கணும்னு நினைக்கிறான். இது எங்கேயுமே நடக்குது. ஒரு வேலைக்கு போற இடத்துல தொழிலாளர்கள் என்ன நினைக்கிறாங்க, முதலாளி தான் பிளெக்சிபிளா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பெரிய வாகனம் இயங்குது, சின்ன வாகனமும் இயங்குது, டூ வீலர் காரங்களும் இருக்கிறாங்க, ஃபோர் வீலர் காரங்களும் ரோட்ல போறாங்கன்னா டூ வீலர் காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபோர் வீலர் காரங்க தான் நம்மளுக்கு பிளெக்சிபிளா இருக்கணும், அவங்கதான் வந்து ஜாக்கிரதையா ஓட்டணும், நான் இஷ்டத்துக்கு போவேன்னு நினைக்கிறேன். இப்ப யாரு எந்த இடத்துல எது பிளெக்சிபிளா இருக்கணும், நான் எந்த இடத்துல பிளெக்சிபிளா இருக்கணும், எந்த இடத்துல பிளெக்சிபிளா இருக்கக்கூடாது, இதுக்கு ஏதாவது தாஜி இதுல சொல்றாரா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து படிப்போம். அனுசரணை என்பது வாழ்க்கையின் மிக அத்தியாவசியமான பண்புகளில் ஒன்றாகும். இன்று ஏற்புடையதாக இருக்கின்ற ஒன்று நாளை ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம். அனல் தகிக்கும் கோடைக்கால நாளில் காதில் பஞ்சும் கழுத்தில் கம்பளியும் அணிந்து வெளியில் நடந்து செல்வதாக எண்ணி பாருங்கள். குளிர்காலத்தில் பலனளிப்பதாக இருக்கும் ஒன்றை பருவகாலம் மாறும்போது பயன்படுத்துவது நகைப்பிற்கு உரியதாக ஆகிவிடுகிறது. இது போலத்தான் நமது பதில் வினைகளும் இருக்க வேண்டும். அவை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றம் அடைய வேண்டும். அப்படி மாற்றம் அடையலை என்றால் அதுவும் நகைப்புக்குரியதுதான். இதை போய் யாராவது செய்வாங்களா? இப்படிலாம் நாங்க இல்லைங்க, நாங்க கோடை காலத்துல காட்டன் உடைகளை தான் போடுறோம், குளிர்காலத்துல கம்பளி உடைகளை தான் போடுறோம், ரைட்டு தான். ஆனால் அப்படியே உருவ வழிபாட்டுக்கு வாங்க, குருவுக்கும் வாங்க. குரு இல்லாதவங்களுக்கு கோவில்னாங்க. குரு கிடைக்காத வரைக்கும் நீங்க குளிர்காலத்துல அணிய வேண்டிய கம்பளியை அணிந்து கொள்வது போல உருவ வழிபாடையும் கோயில்களையும் சார்ந்து வாழ்ந்தோம். இன்னைக்கு குரு கிடைத்த பிறகு குருவினுடைய வழியில நான் செயல்படாமல்
என்னுடைய கோயில் வழிபாட்டிலேயே நான் திருப்பி உள்ளார கொண்டு போய்க்கிறேன் அப்படின்னா, அப்ப நான் என்ன பண்றேன்? பருவகாலம் மாறும்போது மாறாமல் பழசையே இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாதானே நான் இருக்கேன். என்கிட்ட பிளெக்சிபிலிட்டி இல்லையே. என்னுடைய குருநாதர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு ஏத்துக்கிற தன்மை எனக்கு வரலையே. அப்படி இந்த விஷயத்துக்கு அந்த கோயிலுக்கு போனா சரியாயிடும், இந்த விஷயத்துக்கு இந்த கோயில்ல போய் பார்க்கணும், இந்த கிழமையில இவரை போய் கும்பிடணும், 1ஆம் தேதி ஆனா திருப்பதி போயிடணும், ஜனவரி 1ன்னா புரட்டாசி மாசம் பிறந்தா பாலாஜியை பார்த்துட்டு வரணும், பங்குனி உத்திரம்னா முருகன் கோயிலுக்கு போயிடணும், ஆடி மாசம்னா அம்மன் கோயிலுக்கு போயிடணும்னு இன்னும் அந்த பழக்கங்களை நான் விடல அப்படின்னாலே நான் எங்க பிளெக்சிபிளா இருக்கிறேன். நான் வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன் மனதளவுல. வெளியில எல்லா விஷயத்தையும் நம்ம மாத்திட முடியாது அப்படின்னா கூட நான் மனதளவுல இப்படிதான் இருக்கிறேன்னா அப்படி இருக்கிறேன்னா முதல்ல அதை பார்த்துக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பிளெக்சிபிள்னு வெளியில நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உள்ள நம்முடைய பல பழக்க வழக்கங்களை, பல எண்ணங்களை ரிஜிடா வச்சுக்கிட்டு இருக்கோம். இது இப்படிதான் இருக்கணும், இதுதான் செய்யணும். நான் இப்பதான் ரீசெண்டா ஒரு மையத்துல பேசும்போது கூட பேசுனேன். நம்ம உடம்ப பிளெக்சிபிளா வச்சுக்கிறதுக்கு ரிலாக்ஸேஷன் சொல்ல போறோம். அதுல கூட நம்ம ரிஜிடா தான் இருக்கும். இப்படிதான் ரிலாக்ஸேஷன் சொல்லணும், அந்த பூமியிலேருந்து எழுகின்ற அப்படின்னு ஆரம்பிக்கும் போது கரெக்டா அதை தான் சொல்லணும். அந்த வார்த்தையை தாய் அன்னை பூமின்னு சொல்லாம விட்டுட்டோம். இதுல அந்த சக்தி மேல் நோக்கி நகருதுன்னு சொல்லவே இல்லை. அவர் பாருங்க, அந்த பாதங்கள் சொன்னதுக்கு அப்புறம் கணுக்கால் சொல்லாமலே முழங்கால் சொல்லிட்டாரு. இதெல்லாம் தப்பு, மாஸ்டர் எப்படி சொல்லியிருக்காரு, அப்படிதான் சொல்லணும். இதெல்லாம் ரிஜிடிட்டி தானே. ஒட்டுமொத்தமான பலன் என்ன, லட்சியம் என்ன? எதிரில் உள்ளவர் முழுமையாக தன்னை தளர்த்தி கொண்டு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நான் வழிகாட்டணும். அதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்குறாங்க. என் காலை சொல்லிட்டு அப்புறம் கைக்கு போயிட்டு திரும்பி இடுப்புக்கு வந்தா உடம்பு ரிலாக்ஸ் ஆகாதா? ஆகாட்டி தான் போயிட்டு போது அடுத்த முறை கத்துக்கிட்டு செய்ய போறாங்க. அதை கூட நம்மளால ஏத்துக்க முடியாத அளவுக்கு தான் நம்ம பிளெக்சிபிலிட்டி இருக்கு. அதனால நம்ம மனதளவுல வெளியில நடத்தை அளவுல கூட நம்ம பிளெக்சிபிளா இருக்கிறோம் சொல்லலாம். ஆனா நம்ம மனதளவுல நம்ம யாருமே அவ்வளவு பிளெக்சிபிள் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அது நம்முடைய வழிபாட்டு முறையில தெரியலாம், நம்முடைய பழக்க வழக்கங்கள்ல, நம்ம கலாச்சாரத்து மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையில இவங்க இதைதான் செய்யணும், இவங்க இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள்ல நம்ம கருத்துக்கள் எல்லாம் ரிஜிடான கருத்துக்களோட தான் நம்ம இருக்கோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு மாஸ்டர். அவர் இன்னும் கீழே இறங்கி நம்ம இந்த ரிலாக்ஸேஷன் சொன்ன மாதிரி அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இப்ப ஆரம்பத்துல நீங்க தியானம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது மனசு ஒருநிலைப்படுறதுக்காக என்ன சொல்றோம்? இதயத்துக்கு கவனத்தை கொண்டு போங்க, இதயத்துல தெய்வீக ஒளி இருக்குன்னு நினைங்க, அது உங்களை உள்நோக்கி ஈர்க்குதுன்னு நினைங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல மனசு போய் குவிந்து உள்ளார போறதுக்கு அதுக்கு ஒரு பிடிமானம் வேணுங்கிறதுக்காக இதயம்னு சொல்றேன். ரைட்டு, நீங்க பிடிச்சிட்டீங்க, செய்யறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற முன்னேற அந்த இதயம்ங்கிறது உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் விரிவடையுது. உங்க கவனம் அங்க மட்டும் இல்லாம பறந்து விரியுது. நீங்க உங்களை மறந்து ஆழ்ந்து போறீங்க. அப்படிலாம் போகக்கூடாது. மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு? இதயத்துல கவனம் வைக்கணும், இதய துடிப்பை உணரும் இடத்தை நினைச்சு பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம பாட்டுக்கு அப்படியே மறந்து போயிட்டா எப்படி திரும்பி வா அப்படின்னு நான் ஒருத்தன் இருந்தான்னா அவன் நிலைமை என்ன? சாரிஜி இதை அழகா சொல்லுவார். காயத்ரி மந்திரம் 10,000 தடவை சொல்றேன், 8,000 தடவை சொல்றேங்கிறிய, 3 தடவை சொல்றப்பே காயத்ரி தேவி என்ன பண்ணுவான்? இல்ல இது 10,000 தடவை சொல்லணும், சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உன்னை திரும்பி பார்ப்பேன். அப்படித்தானே இருக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம். ஒரு மந்திரத்தை எத்தனை தடவை சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, அந்த மந்திரத்தை உணர்வோட சொல்லி அதனுடைய பயன் வரும் பொழுது அதை ஏத்துக்கிறது தானே. எதுக்காக மந்திரம் சொல்றோம்? யாரு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்காக தானே. ஒன்ன கூப்பிடுறதுக்காக நான் மந்திரம் சொல்றேன். நீனே நிக்கிற, இல்ல முறை கிடையாது, நான் இது வரைக்கும் எத்தனை தடவை சொல்லணுமோ அதை சொல்லிட்டு வர்றேன் இரு அப்படின்னா, அப்ப நம்ம பிளெக்சிபிளா இருக்கமா, ரிஜிடா இருக்கிறோமா? எல்லா விஷயத்தையும் அப்ரப்டா ரொம்ப ரிஜிடா ஃபாலோ பண்ற ஒருத்தரா தான் நம்ம இருக்கிறோம். நம்ம தியானம் பண்றதுல ஆரம்பிச்சு
எல்லா வேலைகள்லையும் இது போல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதான் இங்க உதாரணத்திற்கு தியானத்தின் போது இதயத்தில் தெய்வீக ஒளி பற்றிய எண்ணத்தை பற்றி கொள்வது ஒரு படிக்கல்லை போன்றது. முதலில் அது ஒரு பயனுள்ள கவன குவிப்பாக இருக்கலாம். நமது இருப்பின் மையத்தில் உள்ள ஆதி மூலத்தை நோக்கி நம்முடைய கவனத்தை திருப்ப உதவுற யுக்தியாக அந்த இதயத்தை நோக்கி நம்ம கவனம் வச்சுக்க சொல்றது இருக்கு. ஆனால் நாம் ஆழ்ந்து செல்லும் பொழுது அந்த எண்ணம் இயல்பாக மறைந்து விடுகிறது. இதயத்துல தெய்வீக ஒளி இருக்குங்கிற எண்ணமே மறைஞ்சு போகுது. அது தேவையும் கிடையாது. ஆனா அப்ப திடுக்குன்னு ஒரு நினைப்பு வந்தா இல்ல இதயத்துல தெய்வீக ஒளி இருக்குன்னு நினைக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணி கீழே இறங்கி வர்றேன் அப்படிங்கும் பொழுது எனக்கு புரிதல் இல்லை, அல்லது நான் பிளெக்சிபிலிட்டியோட இல்லை. புரிதல் இல்லாட்டி கூட பரவாயில்ல, புரிதல் பின்னாடி வரலாம். அதை போகிற போக்குல விட வேண்டியது தானப்பா அப்படின்னா நீங்க உங்களை ஆரம்பிக்க தானே சொன்னேன். இறுதி வரை அந்த எண்ணத்துல இருங்கன்னு எங்கேயுமே தியானத்துல சொல்லலையே. ஆரம்பிக்கும் போது இதயத்துல ஆரம்பிங்க. நான் இதயத்துல ஆரம்பிச்சேன் சார், என் கவனம் உச்சந்தலைக்கு போயிடுச்சு. அது எப்படி நான் இதயத்துல தானே கவனத்தை வச்சுக்கோங்க, ஏன் உச்சந்தலைக்கு போனுச்சு? நான் திரும்பி கொண்டு வரேன் இதயத்துக்குன்னா அது போயிட்டு போகுது, அது திரும்பி வந்துட்டு போகுது. அது எங்கேயாவது போயிட்டு எங்கேயாவது வரட்டும், கவனிங்க. அப்படித்தானே சொல்றோம். ஆனா ஆரம்பிக்கும் போது இதயத்துல ஆரம்பிங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். இத நம்ம செய்யாம நம்ம திரும்பி திரும்பி அந்த இடத்துக்கு என்ன மாதிரியான ஒரு ஆழமான தன்மை கிடைச்சாலும் திரும்பி இதயத்துக்கு வரணும்னு புடிச்சுக்கிட்டு இருக்கிறத பத்தி அவர் என்ன சொல்றாரு, இது மாதிரி இனிமேயும் தேவையில்லைன்னு சொல்ற ஒன்ன தூக்கிட்டு திடீரவங்க எல்லாம் ஒரு நதியை கடந்த பின்னும் படகை தூக்கி கொண்டு சுமப்பவர்களை போன்றவர்கள். அவங்களால அந்த படகை விட முடியாது. இது இருந்ததுனாலதானே இந்த நதியை கடந்தேன், இதை எப்படி நான் விட்டுட்டு வருவேன், இதையும் தூக்கிட்டு வர்றேன், இது நியாயமா? அதனால பிளெக்சிபிலிட்டியிலேயே முதல் பாடம்னு தாஜி சொல்றது என்னன்னா, எது நமக்கு தேவையில்லையோ அதை விடுறதுக்கான பிளெக்சிபிலிட்டி நமக்கு வேணும். அது நம்ம கிட்ட கிடையாது. நம்ம கிட்ட பிளெக்சிபிலிட்டி இல்லைங்கிறதுக்கு அவர் சொல்ற உதாரணம், அவர் சொல்ற முதல் விஷயம், அவர் தொடர்ற விஷயம், எது வேணாமோ அதை விட்டுற முடியுது அவனால. அது எப்படிங்க விட முடியும்? வருஷமா ஒரு எங்க பரம்பரையா நாங்க இப்படி இருந்தோம், நாங்க எப்படி இதை விட முடியும்? எங்களுக்குன்னு உள்ள எங்க வகையறாவுக்குன்னு உள்ளதுங்க இது. இது இந்த மாதிரி ஒரு சடங்கு பண்றது எங்க ஜாதியில உள்ள ஒரு பழக்கங்க. நான் இதை எப்படிங்க விட முடியும் அப்படின்லாம் என்னால எதையுமே விட முடியல அப்படின்னா, அப்ப நான் நதியை கடந்த பின்பும் படகை தோளில் சுமந்து செல்லக்கூடிய ஒருத்தரா தானே இருக்கேன். அப்ப நான் என்கிட்ட பிளெக்சிபிலிட்டி இருக்குன்னு எப்படி சொல்லிக்க முடியும்? அதான் அந்த காலம் மாதிரி ஆகாதுங்க. அன்னைக்கு சொன்னதுதாங்க சரி, இதெல்லாம் தப்புங்க. அப்படி கிடையாதுங்க. எல்லா காலத்திலும் எல்லாமும் சரியாகத்தான் நடக்குது. ஏன்னா இயற்கையோட கட்டுப்பாட்டுலதான் எல்லாம் இருக்கு. எதுவும் கட்டுப்பாட்டை தாண்டி செல்லவில்லை. ஆக என்னுடைய கவனம், என்னுடைய ஒரு அணுகுமுறையில, என்னுடைய எண்ணத்துல எனக்கு அந்த அனுசரணை, அந்த நெகிழ்வுத்தன்மை இல்லாததுனால பழைய விஷயங்கள் பலவற்றை என்னுடைய மனதிலையும் என்னுடைய பழக்க வழக்கங்களையும் இறுக்கி பிடித்து கொண்டு விடமாட்டேன் என்கிறேன். அந்த ரூமி அவரை பத்தி சொல்லுவாங்க, மௌலானா ரூமியை பத்தி. அவர் குரு கிட்ட போனப்ப அவர் குரு சொன்னாருன்னு, அப்பா நீ என்ன பண்ண, நான் இது மாதிரி இத்தனை புத்தகங்கள்லாம் வச்சிருந்தேன், நானே எழுதுனேன், அதெல்லாம் கொண்டு போய் ஆத்துல போட்டுட்டு அப்புறம் வா, அதுக்கப்புறம் நான் அவங்க சொல்லித்தரேன். போடுறதுக்கு அந்த மனசு வர்றதுதான் பிளெக்சிபிலிட்டி. இதெல்லாம் உனக்கு வேணாம்ப்பா, விட்டுருப்பா, இது உன் வேலை கிடையாதுப்பா அப்படின்னா விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வராம இருக்கிறது தான் பிளெக்சிபிலிட்டி இல்லாம இருக்கு. அதை இங்க சொல்றாரு, எப்போது விட்டு விலகி செல்ல வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதில் தான் முன்னேற்றம் எனும் கலை அடங்கியுள்ளது. 2025 உள்ளார வர்றீங்க, இதெல்லாம் விட்டு விலகணும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதெல்லாம் விட்டுட ஆரம்பிங்க. அது உங்கள்கிட்ட இருக்கிற தேவையற்ற பழக்கமா இருக்கலாம், உங்கள்கிட்ட இருக்கிற தேவையற்ற அறிவா இருக்கலாம், உங்கள்கிட்ட இருக்கிற தேவையற்ற ஒரு எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜியா இருக்கலாம், நீங்க அதுல கில்லாடியா கூட இருக்கலாம். ஆனா அது வேண்டாம் அப்படின்னு உங்க இதயம் சொல்லும் பொழுது அதை நாசூக்கா அதுல இருந்து மெல்லமா விலகி விடுகிறது ஒரு கலை அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அனுசரணையில முதல் விஷயம். அனுசரிச்சு போறதுன்னா அடுத்தவங்களை அனுசரிச்சு போறதெல்லாம் அவர் சொல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம்
எவையெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அவற்றை விட்டு நாம் விலகி செல்ல வேண்டும். அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க கூடாது. அதை விட்டாதான் நீங்க பறக்க முடியும். அதுதான் முதல் விஷயம்னு சொல்றேன். லகுவாக, சூட்சுமமாக மற்றும் எளிமையாக ஆவதுதான் நமது குறிக்கோள் என்பதால் இனிமேலும் தேவைப்படாதவைகளை நாம் விட்டுவிடும் செயல்பாட்டில் நமது சுமைகளை குறைத்து கொண்டு விஷயங்களை இயல்பாகவும் சிரமமின்றியும் செய்ய முயல்கிறோம். பாபுஜி மகராஜ் மென்மேலும் குறைத்து கொள்ளுதல் என்ற பதத்தின் வாயிலாக இந்த செயல்பாட்டை உள்ளடக்குகிறார். அடுத்த விஷயத்துக்கு வர்றார். முதல்ல ஃபர்ஸ்ட் சொன்னதை நீங்க ஞாபகப்படுத்தினீங்கன்னா, லட்சியத்தை விட்டுடாம எங்க போய் சேரணுமோ அந்த லட்சியத்தை கண்முன் நிறுத்தி கொண்டு அதை அடையறதுக்கு எந்த அளவுக்கு மற்றவங்களை அனுசரிச்சு போகணும்னு சொன்னார். லட்சியம் என்னங்கிறத பத்தி அங்க பேசல. ரெண்டாவதா என்ன சொன்னாரு, நீங்க சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களை மாற்றி அமைத்துக் கொள்றது, அதுதான் அனுசரணைன்னு சொன்னார். ஸோ அங்க ஒண்ணு சொல்லியிருக்காரு, லட்சியத்தை வச்சுக்கிட்டு அனுசரிச்சு போக கத்துக்குங்க. அனுசரிக்கிறதுல முதல் படி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எது எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வர ஆரம்பிக்கணும். எதெல்லாம் தேவையில்லைன்னு எப்ப முடிவு பண்ண முடியும்னா, நான் எனக்கு என்ன தேவைன்னு முடிவு பண்ணாதான் அதுக்கு எதெல்லாம் தேவையில்லைன்னு நான் முடிவு பண்ணேன். அது எப்படி சார் எதெல்லாம் தேவையில்லை எதெல்லாம் தேவைன்னு எப்படி முடிவு பண்றது? நான் ஃப்ளைட்ல பறக்கணும்னு முடிவு பண்ணா என்னோட எடுத்துட்டு போறதுக்கு 12 கிலோவால 15 கிலோ தான் நீ எடுத்துட்டு போகலான்னு சொல்றப்ப, நான் ஃப்ளைட்ல போறேன்னு முடிவு பண்ணா அதுக்கப்புறம் என்னுடைய லக்கேஜோட வெயிட்டை 12 கிலோவா குறைச்சிக்கிட்டு அப்பதான் நான் முடிவு பண்ண முடியும் எதெல்லாம் எடுத்துட்டு போகணும் எதெல்லாம். ட்ரெயின்லன்னா இன்னொருத்தர் லக்கேஜையும் கொடுங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன், யாரு கேட்க போறேன்? கார்லன்னா இன்னும் அதிகம். அப்ப நான் முதல்ல என்னுடைய குறிக்கோள் என்னங்கிறத முடிவு பண்ணாதான் எதை விட்டுவிட வேண்டும்ங்கிறத முடிவு பண்ணலாம். இங்க குறிக்கோளை பத்தி பேசுறாரு. குறிக்கோள் என்னங்க? மாஸ்டரோட 2.5 கலந்து விடுவது. மாஸ்டரோட 2.5 கலக்கிறதுனா என்னங்க? அவரை மாதிரி ஆகுறது. அவரை மாதிரி எப்படிங்க ஆக முடியும்? அவரை மாதிரி ஆகணும்னா 3 விஷயம் தான் சொல்றாரு. லகுவாக லைட்டா இருக்கணும், சூட்சுமமாக சட்டிலா இருக்கணும், சிம்பிளா இருக்கணும். லகுவாக, சூட்சுமமாக, எளிமையாக ஆவதுதான் நமது குறிக்கோள். ஆன்மீகத்துல முன்னேறிட்டங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீங்க மேலும் மேலும் லகுவாக மாறிக்கொண்டிருக்கீங்க, லேசாக மாறுறதா உணர்ந்தீங்கன்னா நீங்க ஆன்மீகத்துல முன்னேறீங்க அப்படின்னு பாபுஜி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அடுத்தது சூட்சுமமாக. இந்த சூட்சுமம் எப்ப வரும்? கான்சியஸ் லெவல் எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது நீங்கள் மேலும் மேலும் சூட்சுமமா ஆவீங்க. அந்த கான்சியஸ் லெவல் விரிவடையல அப்படின்னா அந்த சூட்சுமத்தன்மையை நம்மளால உணர முடியும். அது அப்படியே வைஸ் வெர்சையா நீங்க சூட்சுமமாக மாறுறீங்க அப்படின்னா உங்க கான்சியஸ் லெவல் விரிவடைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம குறிக்கோள் என்ன? நம்ம லைட்டா மாறணும், ரொம்ப சூட்சுமமாக மாற வேண்டும், மூன்றாவது மிக எளிமையாக மாற வேண்டும். இதுதான் நம்முடைய குறிக்கோள்கள். ஸோ இந்த புத்தாண்டுல நம்ம உள்ளுக்குள்ளார போகும்பொழுது நம்முடைய குறிக்கோள்கள் என்னங்கிறத ஞாபகப்படுத்திக்கணும். இனிமேலும் தேவைப்படாதவைகளை நாம் விட்டுவிடும் செயல்பாட்டில் நமது சுமைகளை குறைத்து கொண்டு விஷயங்களை இயல்பாகவும் சிரமமின்றியும் செய்ய முயல்கிறோம். நான் லைட்டா மாறுறதுக்கு, சூட்சுமமா மாறுறதுக்கு, எளிமையாக ஆவதற்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் நான் விட்டுடணும். மென்மேலும் குறைத்து கொள்ளுதல் என்ற பதத்தின் வாயிலாக இந்த செயல்பாட்டை பாபுஜி சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நீங்க எந்த அளவுக்கு மேலும் 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 நம்முடைய தேவைகளை, நம்முடைய உடைமைகளை குறைச்சுக்கிட்டே போறோமோ, அது வெளியில இருக்கிற உடைமைகள்னு இல்லை, மனதளவுல எனக்கு எதெல்லாம் வேணும்னு நான் சேர்த்து வச்சுட்டு போறோமோ அதெல்லாம் வேண்டாம். டிவி பார்க்கறது வேண்டாம், ஒரு சங்கீதம் கேட்கறது வேண்டாம். இந்த நேரத்துல நான் உள்ளுக்குள்ளார எனக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையில என்னை கரைச்சிக்க பாக்குறேன். ஒரு சினிமா பாக்குறது வேண்டாம், ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு மணி நேரத்தை வேஸ்ட் பண்றது வேண்டாம். எல்லாமே குறைத்துக் கொள்வதுதான். இப்படி மென்மேலும் குறைத்துக் கொள்வதல் அப்படிங்கிறது மூலமாக நீங்கள் லகுவாக, சூட்சுமமாக, எளிமையாக மாறலாம். இறுதி பரம்பொருளுடன் ஒன்று கலந்திட வேண்டுமானால் அதை போன்று நாம் ஆவதற்கு
சிக்கல்களையும் பற்றுகளையும் அகற்றி எளிமையாகவும் சூட்சுமமாகவும் ஆகின்றோம். நல்லா சொல்லிட்டாரு. எது நம்ம வெயிட் ஆகுது, எது நம்முடைய உணர்வு நிலையை விரிவடைய விடாம சுருக்கி வச்சிருக்கு, எது நம்ம ஒரு எளிமையாக மாறாமல் இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கறத இங்க சொல்றாரு. சிக்கல்கள் பற்றுகள் ரெண்டே விஷயம்தான். எங்க சிக்கல் இருக்கோ அங்க எளிமை கிடையாது, எங்க பற்று இருக்கோ அங்க லேசான தன்மை வர முடியாது. ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போமா? யாரோ ஒருத்தவங்க இறந்துடுறாங்க, எங்கேயோ ஒருத்தவங்க யாரோ இறந்துட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க டெத்துக்கு யாரோ போயிட்டு வர்றாங்க. ரைட், உங்க இதை கேட்டோன்னு எப்படி இருக்கு? ஒன்னும் ஆகல, அப்படியே இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாரு, கேட்டவொன்னே எப்படி இருக்கு? கனமாக ஆகிறோம். ஏன் காரணம் கனமாகறீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல அவர் மேல உங்களுக்கு பற்று இருக்கு. அந்த பற்று என்ன பண்ணுது? உடனே இதயத்துல என்னத்தை உருவாக்குது? வெயிட்ட உருவாக்குது. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பற்று வைத்திருக்கிறோமோ, நம்ம குடும்பத்து மேல, நம்ம வேலை மேல, ஆசிரமத்து மேல, மிஷனுடைய நோக்கத்து மேல, மிஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத வைத்திருக்கிற பற்று கொண்டு எல்லாமே நம்மள வெயிட் ஆகுது. அது நல்லா தானே இருக்கும். நம்ம அது நல்லா இருக்கணும்னு பற்று வைத்துக்க வேண்டிய மிஷன் மேல பற்று நம்ம வச்சுக்க வேண்டியது இல்லை. அத யாருடைய மிஷன் யார் உருவாக்கியிருக்காரோ அவர் வச்சுக்குவார். நான் அதுகிட்ட விசுவாசமா இருந்தா போதும். நல்லா பாத்தீங்கன்னா நம்ம இதயத்தினுடைய கனமான தன்மைக்கு காரணம் பற்றுகள். அப்ப பற்றுகளை அகற்ற அகற்ற நாம் லகுவாக சூட்சுமமாக மாறுகிறோம். அதுக்கு சரிதான், சூட்சுமமா மாறுறதுக்கு இந்த பற்று எப்படி? உங்களுடைய உணர்வு ஒரு நிலை, நீங்க எது மேலேயாவது பற்று வைத்திருந்து அந்த பற்று வைத்திருக்கிற பொருளானது அழிக்கப்பட்டால், அல்லது அது உங்களை அவமானப்படுத்தினால் சுருங்கி போயிடும். நீங்க ரொம்பவும் மதிக்கிற ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தினா நமக்குன்னு நீங்க அப்படியே சுருங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க வாயை திறக்க மாட்டீங்க, ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. அல்லது நீங்க ஒரு காதலன் இருக்கான், மிகுந்த அன்பு செலுத்தி பற்று வைத்த காதலி திடீர்னு இறந்து போறா அப்படின்னா அவன் ஒரு நடைப்பிணம் போல வாழ ஆரம்பிச்சான். அவனுடைய உணர்வு ஒரு நிலை அப்படியே விரிவடையாம நின்று விடும். என்ன காரணம்? அந்த திடீர் அதிர்ச்சி, அந்த பற்று என்ன பண்ணுது? அந்த உணர்வு நிலை மேல ஒரு அதிர்வை உருவாக்கி அதை கல்லாக்கி வச்சு. அந்த பற்று என்பது நம்மை சூட்சுமமாக மாற விடாமல், லகுவாக ஆக விடாமல் தடுக்கின்ற ஒரு விஷயம். பற்று அறுத்தல் அப்படிங்கிறதுக்கு தேவை என்ன? அதெல்லாம் பத்தி பின்னாடி அவர் பேசுறார். இப்ப இந்த பற்றுகளை அகற்றுவது சிக்கல்களில் இருந்து வெளில வர்றது. இந்த சிக்கலை பொறுத்த வரைக்கும் இதுல பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது. இட் இஸ் எ மைண்ட் கேம். சிக்கல் என்பது மனதினுடைய விளையாட்டு, மூளையினுடைய விளையாட்டு. அது முன்னாடி பெற்ற அனுபவங்கள், ஏற்கனவே கேட்ட கதைகள்ல இருந்து அது பெற்றுள்ள அறிவையும் சூழ்நிலையையும் தவறாக தொடர்பு படுத்துறப்ப சிக்கல் உருவாக்குறது. நிறைய முறை நான் இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். சிக்கல் எப்படி அப்படின்னா, நீங்க யாரையாவது ஒருத்தரை பாக்குறீங்க, அவரை பத்தி 2 பேர் முன்கூட்டியே சொல்றாங்க, அவருக்கு ஒரு மோசமான ஆளுங்க, அவங்களை முன்னாடி விட்டு பின்னாடி கேலி பண்ணுவாரு, கிண்டல் பண்ணுவாரு, அவங்களை பத்தி கமெண்ட் அடிப்பாரு அப்படின்னு ஒருத்தரை பத்தி உங்கள்கிட்ட ஒருத்தரோ 2 பேரும் சொல்லியிருக்காங்க. யாரை பத்தி சொன்னாங்களோ அவரை நீங்க சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அவர் வாங்க, நல்லா இருக்கீங்களா, அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷம், எல்லாம் பேசிட்டு சரிங்க அப்படின்னதுக்கு அப்புறம் நீங்க கிளம்பி போறீங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அவர் இன்னொருத்தர்கிட்ட உங்களை கை காட்டி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? ஏற்கனவே நான் பெற்ற அறிவு என்ன சொல்லுது எனக்குன்னா, அவன் ஒரு விஷமமான ஆளுங்க, உங்களை பத்தி உங்களுக்கு பின்னாடி கிண்டல் பண்ணுவான், கேலி பண்ணுவான் அப்படின்னு பெற்ற அறிவை வைத்துக்கொண்டு அவர் வேணும்னே இப்ப என்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த ஆளுக்கு இதே பொழப்பு, எல்லாரும் சொன்ன மாதிரிதான் மோசமான ஆளா இருக்காரு, அடுத்த ட்ரிப்பும் அவர் சந்தோஷமா பேச வந்தா நீங்க மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு பேசுவீங்க. காரணம் என்னன்னா, மனதுல நீங்க ஒரு சிக்கலை கிரியேட் பண்ணீங்க. உண்மையிலேயே அவர் என்ன பேசினாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவரை பத்தி இன்னொரு இடத்துல இருந்து கிடைச்ச இன்புட்டையும் இதையும் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் சிக்கல்.
அப்போ ஒரு மனுஷன் தான் வாழ்கின்ற சூழ்நிலையிலிருந்து தான் பெற்ற அனுபவங்கள்ல இருந்து ஒரு காம்ப்ளெக்சிட்டியை கிரியேட் பண்ணிக்கிறான். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ரொம்ப ஒரு பெரிய ஃபேமிலில இருந்து வர்றவன் எதுக்கு எடுத்தாலும் பெரிய படபடபமா இருக்கிற மாதிரியும் எல்லாத்துலயும் தானே அப்படி அப்படி நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி என்ன வருதுன்னா என்ன அர்த்தம்? தம்பி உங்களை மாதிரி உண்டான்னு அவனை சூடியேற்றி விட்டு சின்ன பிள்ளையில இருந்து வளர்க்கறது. அவனுக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது ஒரு சிக்கல். இன்னொரு பக்கம் எடுத்த இடத்துலலாம் தலையில தட்டி தட்டி திட்டு திட்டு வாங்கி வாங்கி ஐயோ இவங்க திட்டிடுவாங்களோ, இவங்க வேகமா வர்றாங்களே நம்மளதான் திட்ட போறாங்களோ, அந்த வண்டி வேகமா வருது நம்மளதான் மோத போதோம்னு ஒரு பய உணர்வை கிரியேட் பண்ணா இது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இந்த சிக்கல்கள் எல்லாம் நம்ம வளர்ந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம உள்ளுக்குள்ளார திணிச்சுக்கிட்ட இன்புட்டினுடைய விளைவு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த சிக்கல்களை நீங்க உங்களுடைய சுத்திகரிப்பு மூலமாக அகற்றிக்கொண்டே வந்து எளிமையானால் மட்டும்தான் நீங்கள் தெய்வீகத்தோடு ஒன்று கலக்க முடியும். ஏன்னா தெய்வீகத்தோட கலக்கணும்னா 3 குவாலிட்டி வேணுங்கிறாரு. நீங்க லைட்டா இருக்கணும், நீங்க சூட்சுமமாக இருக்க வேண்டும். ஆனா அது அதிசூட்சுமமானது. அது ஒன்றோடு இணைய வேண்டும் என்றால் நீங்கள் அதிசூட்சுமமாக மாற வேண்டும். 3வது, பற்றுதல்கள்ல இருந்து நீங்க விடுபட்டுணும். சிக்கல்கள்ல இருந்து விடுபட்டு எளிமையாய். ஸோ லகுவாக இருக்க வேண்டும், சூட்சுமமாக இருக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும். இந்த எளிமையும் சூட்சுமத்தன்மையும் லகுத்தன்மையும் தான் உங்களை பரம்பொருளோடு இணைக்க முடியும். ஏன் அப்படின்னா இது 3ம் இருக்கிற பரம்பொருள் அது தண்ணின்னா, நீங்க இந்த 3ம் இல்லாமல் கொஞ்சம் கொழகொழப்பான எண்ணெய் மாதிரி இருக்கிறீங்க. எண்ணெய தண்ணியோட ஊத்துனா கலக்காது. அப்ப கலக்கணும் அப்படின்னா எண்ணெயில இருக்கிற அந்த பிசுக்கு தன்மை போகணும். போன பிறகுதான் தண்ணியோட மிங்கிள் ஆக முடியும். ஏங்க என்னதான் எப்பயும் மாறணுங்களா? தண்ணி தான் கொஞ்சம் மாறி எண்ணெய் மாதிரி ஆனா என்னங்க அப்படின்னு கேட்க மாட்டோமா? நம்ம கேட்போம். அப்படிதான் கேட்போம். அப்படிதான் இருக்கு நம்ம மைண்ட். எப்படி இருக்குன்னா, நான் இப்படிதாங்க என்னால முடியாது, வேணா மாஸ்டர் வந்து என்ன கூட்டிட்டு போட்டுமே. ஏன் அவரு ஏங்க என்னால எதுவுமே செய்ய முடியாதுங்க, ஆனா மாஸ்டர் என் லெவலுக்கு வர முடியுங்க, அவர் வந்து ஏங்க என்னோட கரையக்கூடாது? இது நியாயம் தானே கேள்வி. எனக்கு இவ்வளவு பிளெக்சிபிலிட்டியை பத்தி பேசுறாரு, மாஸ்டர் இந்த பிளெக்சிபிலிட்டி இல்லையே. அவரு பிளெக்சிபிளா இறங்கி வந்து என் இடத்துக்கு வந்து நான் எப்படி இருந்தாலும் என்ன அப்படியே ஏத்துக்கிட்டு இந்நேரம் மாத்துறது இல்லையா? கேட்கலாமா கேட்கக்கூடாது? நம்ம கேட்போம்னு தெரிஞ்சுதான் இந்த பாராவை அவரு எழுதுறாரு. நீங்கள் எண்ணெயை தண்ணீரில் ஊற்றினால் அவை இரண்டும் தனித்தனியாகவே இருக்கும். அதுக்கு கீழே வரிய பாருங்களேன். தெய்வீகம் நம்மை சந்திப்பதற்காக நாம் இருக்கின்ற விதத்திற்கு ஏற்ப அது மாறாது. அதன் சாராம்சத்துடன் ஒத்ததிரும் விதத்தில் நாம் தான் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். ஏன் மாறாது? ஏன்னா தெய்வீகம் அப்படிங்கிறது ஒரு கடல், என்னங்கிறது கொஞ்சோண்டு. இந்த கொஞ்சோண்டு இருக்கிறது பெருசுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா, இல்ல பெருசா இருக்கிறது இந்த சின்னதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமான்னு சொல்லுங்க. அப்ப ஒரு பெரிய நெருப்பு அதனுடைய ஒரு துகள். நான் தான் அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அதுல போய் மிங்கிள் ஆகணும். நான் என்ன நினைக்கிறேன், நான் லேட்டா போனா என்ன நின்று ட்ரெயின் ஏத்திட்டு போகணும்னு நினைக்கிறேன். பஸ்ஸுன்னா நின்று ஏத்திட்டு போகுது கை காட்டினா. ஏன் ட்ரெயின் டிரைவர் நம்ம நீட்டினா கை நீட்டினா நிறுத்துறது இல்லை? ஏன்னா அவன் 2000 பேரை 3000 பேரை ஏத்திட்டு போறவன். அந்த 2000 பேர் 3000 பேர் லேட்டா போக கூடாதுன்னா நான் தான் அது டயத்துக்கு போகும். ஆனா பஸ் அப்படி இல்லை, 50 பேரை தான் ஏத்திட்டு போகுது. அதனால இந்த 50 பேருக்காக நான் அதுல நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுனால ரேஷியோ கூடது, நிறுத்தி கை நிறுத்தா அவங்களும் இப்ப நிறுத்துறது இல்லை சொல்றான். அப்ப ஒன்னொன்னுக்கு ஏன் மாறுது? எது எதோட ஒத்ததிரணும், எது எதோட ஒத்தி செய்யணும் அப்படின்னா, தெய்வீகம் ஒரு நாளும் உங்களுக்கு ஏத்த மாதிரி கீழே வந்து உங்களோட ஒன்று கலக்க முடியாது. நீங்கள் அதுக்கு ஏத்த மாதிரி மாறிதான் அதோட கலக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்றேன். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். மாஸ்டர் எப்படி இருந்தாலும் என்ன ஏத்துக்குவாரு, நம்ம எப்படி இருந்தாலும் அதோட கலந்துடலாம் சான்ஸே கிடையாது. அதுக்கான தன்மைகளை வளர்த்து கொள்ளாத வரை தெய்வீகத்தோடு ஒன்றாக நான் இணைய முடியாது. சரி செய்து கொள்வது என்பது ஆன்மீக பயணத்திற்கு மட்டுமல்ல, தினசரி வாழ்க்கையிலும் நாம் எதிர்கொள்கின்ற ஒன்றாகும். புகுந்த வீட்டிற்கு செல்லும் ஒரு புது மணப்பெண், ஒரு சிறந்த இசைக்குழுவில் சேர விரும்பும் ஒரு இசைக்கலைஞர், இருவருக்கும் ஒத்திசைந்து இணக்கமாக இருத்தலின் முக்கியத்துவம் புரிந்திருக்க வேண்டும். 2 எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போற பொண்ணு, இப்ப இது பிளெக்சிபிளா அவங்கள அனுசரிச்சு போகணுமா,
இல்ல வீட்டுல எந்த வீட்டுக்கு போறாங்களோ அங்க இருக்கவங்க எல்லாம் இந்த பொண்ணுக்காக அனுசரிச்சு இருக்கணும். எல்லா பெண்களும் இப்ப வளர்க்கப்படுற முறையில இவங்க போனோம்னா இவங்கள மாமனார் மாமியார் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் அனுசரிக்கணும் தான் எதிர்பார்க்கறாங்க. இது சாத்தியமா இல்ல. ஏன்னா அந்த என்டிட்டிக்குள்ளார நான் போய் என்டர் ஆகி அதுக்குள்ளார ஒன்னா நான் ஆகணும்னா நான் தான் அதுக்கு ஏத்த மாதிரி பிளெக்சிபிளா மாறணும். இந்த பிளெக்சிபிளா மாறுறவங்க எல்லாம் பயங்கர டேஞ்சரஸான ஆளுங்களா பெரிய ஆளுங்களா வந்துடுறாங்க. இந்த எய்ட்ஸுங்கிற வைரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா எய்ட்ஸுக்கான வைரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நம்ம உடம்புக்குள்ளார பூந்த உடனேயே நம்ம உடம்புல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதை அடையாளம் கண்டுபிடிச்சு அதை தாக்குறதுக்கு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கும். உடனே இது என்ன பண்ணும், அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வேற ஒரு மாதிரி முகமூடி போட்டுரும். எத்தனை எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல உருவாகினாலும் அந்த எதிர்ப்பு சக்திகிட்டேருந்து தன்னை காப்பாத்திக்கிற அளவுக்கு அது என்ன பண்ணிக்கும், அனுசரிச்சு பிளெக்சிபிளா தன்னை மாத்திக்கிட்டே போகும். அது மட்டும் தன்னுடைய உருவத்தை மாத்திக்க மாட்டேன்னு அடம் முடிச்சதுன்னா அன்னைக்கே அதுக்கு எதிர்ப்பு சக்திக்குள்ள ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு அதை காலி பண்ணிடுவோம். ஆனா அது பிளெக்சிபிளா என்ன பண்ணும், தன்னுடைய உருவ அமைப்பை மாற்றிக்கொண்டே இருக்கும். நீங்க உள்ளுக்குள்ளார நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் சிக்னல்ஸ், நம்ம பிளட் செல்ஸ்ல இருக்கக்கூடிய நியூட்ரோஃபில்ஸ், நம்ம வெள்ளை அணுக்கள் எல்லாம் எதிர்த்து போராட பயங்கரமா உடம்ப அலர்ட் பண்ணி இதுதான் அதோட டிசைன், இந்த டிசைன்ல யாரு உள்ள விடாதன்னு முடிவு பண்றதுக்குள்ளாரையே அடுத்த செகண்ட் அது அந்த டிசைனை மாத்திக்கிட்டு எனக்கு இப்படிலாம் ஒரு டிசைன் இல்லப்பா நான் வேற டிசைனுக்கு போயிடும் போய். அப்ப இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு நம்மளால மருந்து கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு மட்டும் இல்ல, வைரஸ்னாலே மேக்சிமம் நம்மளால மருந்து கண்டுபிடிக்க முடியறது இல்லை. அதுலயும் இந்த பர்டிகுலரா எய்ட்ஸ்ங்கிற வைரஸுக்கு நம்மளால ஏன் இன்னும் மருந்து கண்டுபிடிக்க முடியலன்னா அது தன்னை தானே மாற்றிக்கொண்டே இருக்குது. அப்போ ஒரு உருவத்தை கூட ரிஜிடிட்டியா வச்சுக்காத ஒரு சின்ன உயிரினம் எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது பாருங்க. யாராலையும் அதை சரி பண்ண முடியும். அப்ப அந்த மாதிரி நம்முடைய உருவம், நம்முடைய கருத்து, இந்த விஷயத்தெல்லாம் எந்த ரிஜிடிட்டியும் இல்லாமல் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி என்னுடைய முகங்களை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஆனா அது வேலையில கரெக்டா தான் இருக்கு. அது எங்க வாழணுமோ, எந்த உடம்புல வாழணுமோ, தனக்கு தேவையானதை எங்கேருந்து எடுத்துக்கணுமோ அதுலலாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே இல்லை. அதெல்லாம் கரெக்டா செஞ்சுக்கிட்டு அதுக்கு எது பாதிப்பு ஏற்படுத்துதோ அந்த பாதிப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும் வெளிப்புறத்துல மட்டும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அதுதான் சொல்றாரு. அப்ப நீங்க ஒரு பெரிய என்டிட்டிக்குள்ளார உள்ள போன நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு புதுமண பெண் தான் ஒத்திசைந்து அனுசரிச்சு போனா அந்த குடும்பத்தையே அவங்க ஆட்சி செய்யறவங்களா மாற முடியும். அது மாதிரி ஒரு ஆர்கெஸ்ட்ராவில 10 வயலினிஸ்ட் இருக்காங்க. இன்னொருத்தர் போய் சேர்றாரு, எனக்கும் இங்க நல்லா வாசிப்பேன் இடம் கொடுங்க. தனியா வாசிச்சா அற்புதமா இருக்கு, ஆனா சேர்ந்து வாசிக்க சொன்னா அவங்க எல்லாம் வாசிக்கிறதோட இவர் சேர மாட்டேங்கிறாரு. இல்ல அவங்க சரியா இல்ல, நான் தான் இப்படிதாங்க வாசிக்கணும், இவரு என்னங்க மேல புதியில வாசிக்கிறாங்க சரியில்லைங்கன்னு இருந்தாருன்னா 10 பேர் அனுப்புவாங்களா, இந்த ஒரு ஆளை அனுப்புவாங்களா? இல்ல, ஒரு ஆளை தான் அனுப்புவாங்க. ஏன்னா நீங்க எது சரி எது தப்புங்கிறது இங்க கேள்வியே கிடையாது. யார் இணக்கமாக இருக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. அதனால இந்த 2 எக்ஸாம்பிளையும் மாஸ்டர் சொல்றாரு. ஒரு புதுமண பெண் மற்றும் ஒரு சிறந்த இசைக்குழுவில் சேர விரும்பும் இசைக்கலைஞர் இருவருக்கும் தான் எப்படி மற்றவர்களோடு ஒத்திசைந்து இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதன் முக்கியத்துவம் புரிந்திருக்க வேண்டும். இல்லைன்னா 2 நாள்ல சண்டை வந்துடும். தெய்வீகத்துடன் உங்களது ஒத்ததிர்வை செம்மைப்படுத்துவது என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடாகும். ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போய் அங்க அட்ஜஸ்ட் ஆகுறதுங்கிறது ஒரு பர்டிகுலர் காலம் வரைக்கும் ஆன செயல்பாடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழகிடும். மாமனார்னா இப்படிதான், மாமியார்னா இப்படிதான், வீட்டுக்காரருக்கு இந்த பழக்கம், நாத்தனார்னா இப்படிதான் இருப்பாங்க, அவங்க உங்களுடைய குணாதிசயம்னா இவங்க இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க, இதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணா சரியா போயிடும், புரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் தெய்வீகத்தோடு ஒத்திசைங்கிறது 3 நாள்ல 5 நாள்ல முடிகிற விஷயம் இல்லை. இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நான் கோலத்துல பாஞ்சா அது தடுக்கல பாயும். நான் அதிமென்மையாக மாறினேன்னா அது இன்னும் அதிமென்மையாக தன்னை மாற்றிக்கொண்டு வெளிப்படுத்தும். அப்புறம் அடுத்து நான் அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகணும். அது ஓரளவுக்கு நான் அதுக்காக எக்ஸ்பேண்ட் ஆனோம்னா அது அடுத்த டைமென்ஷன்ல விரிவடைஞ்சு தன்னை காட்டும். நான் திரும்பி அதுக்காக சரியாகணும். ஆக ஒரு ஆர்கெஸ்ட்ராவிலேயோ ஒரு குடும்பத்துல போய் சேர்ற ஒரு பொண்ணு மாதிரியோ ஆர்கெஸ்ட்ராவில சேர்ற ஒரு இசைக்கலைஞர் மாதிரியோ என்னை நான் அவ்வளவு ஈஸியா தெய்வீகத்தோட ஒத்ததிர வைக்க முடியாது.
ஏனென்றால் அது ஒரு நாள் 2 நாள்ல நான் வந்தாங்க ஒரு 6 மாசத்துலயே அதோட ஒத்ததிர்வை ஏற்படுத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். இனிமே அதுவும் நானும் ஒன்னா ரெசனேட் ஆகிறோம்னு சொல்ல முடியாது. இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். அதுல இதெல்லாம் நீங்க சரி பண்ணிக்கணும்னு சொல்றாரு. உங்கள் சிந்தனை, செயல், வாழ்க்கை முறை எல்லாம் சரியானால்தான் நீங்கள் தெய்வீகத்தோடு இணக்கமாக இருக்க முடியும். நான் எப்படி இருக்கணும் அப்படித்தான் இருப்பேன். என்னுடைய லைஃப் பேட்டர்ன்ல எதுவுமே மாத்திக்க மாட்டேன். என்ன சாப்பிடுறேன், எப்ப தூங்குறேன், எப்ப எந்திரிக்கிறேன், எந்த விஷயத்தையும் நான் மாத்திக்க மாட்டேன். ஆனா நான் ஸ்பிரிச்சுவல்ல ஹை லெவலுக்கு போகணும்னா சான்ஸ் இல்லை அப்படிங்கிற. அதுக்காக எல்லாத்தையும் நான் வாழ்க்கை முறையை மாத்திட்டேன், அது சொல்ற மாதிரி எல்லாம் மாத்திட்டேன். நீங்க தானே சொன்னீங்க அன்னைக்கு மாத்திட்டேன் பாருங்க, எனக்கு உடனே கொடுங்கன்னா சான்ஸ் இல்லை அப்படிங்கிற. ஒரு தொடர்ச்சியான மாறுபாடு. இன்னைக்கு வேணும்னு சொல்லுவோம், நாளைக்கு வேணாம்னு சொல்லுவோம், அடுத்த நாள் கொஞ்சம் வச்சுக்கன்னு சொல்லுவோம், அடுத்த நாள் சுத்தமா விட்டுடுன்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் நீ செய்யணும். உங்களுடைய சிந்தனை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகணும். நீங்கள் தெய்வீகத்தோடு ஒத்ததிரணும்னா உங்கள் சிந்தனை படிப்படியாக மாற்றம் அடையணும். சிந்திக்கிற விதம், உங்கள் செயல், நீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கிறதுல மாற்றம் ஏற்படும். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறணும். இது இத்தனையும் சரி செய்து கொண்டால் மட்டும்தான் நீங்கள் தெய்வீகத்தோடு ஒத்ததிர முடியும். பாபுஜி அதுக்காக என்ன வழி சொல்றாரு அதான் இங்க சொல்றாரு. இதனை பாபுஜி தனது குறிப்பேட்டில் இவ்வாறு விவரிக்கிறார். பாபுஜி தன்னை எப்படி தெய்வீகத்தோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு, அதுக்கான செயல்முறை பாபுஜி என்ன மேற்கொண்டாருங்கிறத அவருடைய நாட்குறிப்பேட்டில இருந்து எடுத்து கோட் பண்றார். பாபுஜி சொல்றார், மாஸ்டர் என்னுள் முதலாக பிரணாகுதியை செலுத்திய அன்றைய தினமே மாஸ்டரது நினைவு என்னுள் உதயமானது. அன்றிலிருந்தே இந்த 3 விஷயங்களையும் ஒருங்கிணைத்து பின்பற்ற தொடங்கினேன். மாஸ்டரின் மீது நிலையான நினைவு, மாஸ்டர் கொண்டிருக்கும் லய அவஸ்தா அல்லது உள்ளீர்த்து கொள்ளும் நிலையை பெறுவதற்கு ஏற்ற வகையில் என் உள்நிலையை அமைத்துக் கொள்வது, அவரை சந்தித்த நேரத்தில் எனது உள்நிலையில் ஏற்பட்ட மாற்றங்களை உணர்வது மற்றும் அனுபவபூர்வமாக அறிவது அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப 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 முதல் வார்த்தையே ரொம்ப முக்கியமான வார்த்தை. வெரி ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் உள்ளுக்குள்ளார என்டர் ஆனிச்சா, அந்த ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல இருந்தே என் குருநாதரோட நினைவு என் இதயம் முழுவதும் பொங்கி வழியுதுங்கிற. அதான் லவ். ஒரு தடவை தாங்க அந்த பொண்ணை பார்த்தேன், என் மனசை விட்டு அந்த பொண்ணு நகரவே இல்லை. என்னுடைய முழு மனசுலயும் அவ உருவம் மட்டும்தான் இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான்னா தட் இஸ் லவ். அது ஒரு பிசிக்கல் லவ். அதுக்கே அவ்வளவு பவர். இங்க தன்னுடைய சாராம்சத்தை ஒருத்தர் என் இதயத்துக்குள்ளார முதல் முறையா கொடுத்த உடனேயே அந்த பழைய டச்சு, விட்ட குறை தொட்ட குறை, அந்த உண்மை என்னுடைய பாதி அங்க இருக்கு, அதனுடைய மீதி தான் நானு அப்படிங்கிற உணர்வு வந்த உடனேயே அதுவே நான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், மாஸ்டரது நினைவு எனக்குள் உதயமானது. அப்பையிலிருந்து நான் என்ன செஞ்சேன், அந்த நினைவு எனக்குள்ளார வந்த உடனேயே நான் அதனோடு இணக்கமாக இருக்கிறதுக்காக 3 விஷயம் செஞ்சேன். 1, எந்த நேரமும் அவருடைய நினைவுல இருக்க முயற்சி பண்ணேன். 2வது, எப்படி அந்த நினைவுல இருக்கிறப்ப நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன். மாஸ்டர் சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்காரா, மாஸ்டர் தாடி வச்சிருக்காரு, மாஸ்டர் கருப்பு கலர்ல மேல சட்டை போத்திருக்காரு, மாஸ்டர் லாலாஜி அவர் பேரு ராமச்சந்திரா, அவர் பதேகார்ல இருக்கிறார், இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறதா? இல்லை. அந்த நிலையான நினைவு எதை பொறுத்ததாக இருந்ததுன்னா, மாஸ்டருடைய இன்னர் கண்டிஷன், அவர் எப்படி அந்த தெய்வீகத்தோடு கரைஞ்சி இருக்கிறாரு, அந்த கரைஞ்ச நிலைமையை எப்படி எனக்குள்ளாரையும் வளர்த்துக்க முடியும். இது ஒரு உண்மையா காதலிக்கிற ஒரு பொண்ணினுடைய நிலைமைன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணும், அந்த அந்த காதலனுடைய வீட்டுக்கு ஏத்த மாதிரி, அவனுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி தன்னை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணிட்டு, அவனுக்கு எது எல்லாம் பிடிக்குதோ அதை மட்டும்தான் தானும் சாப்பிடும், அது அவனுக்கு பிடிக்காதுன்னா தானும் சாப்பிடுறத விட்டுடும். அந்த வீட்டுல போய் வாக்கப்பட்டு வாழணும்னா இப்படிலாம் இருக்கணும், அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு தன்னைத்தானே திருத்தி கொண்டே போகும். எல்லாம் ஒண்ணுதான் அவன் மேல வைத்திருக்கிற காதல். இங்கேயும் பாபுஜி லாலாஜி மேல் கொண்ட அந்த அன்பு என்ன பண்ணுது, அவர் தெய்வீகத்தோடு எப்படி ஒரு லய அவஸ்தாவில இருக்கிறாரோ
அந்த நிலைமை எனக்கு இருந்தாதானே நான் அவரோட ஒன்னா இருக்க முடியும். அவரு எந்த கண்டிஷன்ல விரும்புறாரோ, எதுல இருக்க விரும்புறாரோ அதை நான் விரும்பணும். அப்பதான் நானும் அங்க போக முடியும். உள்ளார ஒரு ஏக்கம். அதுக்கு ஏத்த மாதிரி தன்னை சரி செய்து கொள்ள முயற்சி செய்தார். இதுதான் இந்த நிலையான நினைவுல அவர் செஞ்சுக்கிட்டு இருந்ததே. நம்ம நிலையான நினைவு மாஸ்டர் போட்டோவை பார்த்து அதை நினைச்சுக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை. மூணாவது சொல்றாரு, அவருடைய அந்த சந்தித்த நேரத்துல மாஸ்டர் எனக்குள்ளார என்ன செஞ்சாரோ, என்ன மாற்றம் ஏற்பட்டதோ அதை உணர முயற்சி பண்ணேன். அப்பதானே நன்றி பெருகும், அப்பதானே அன்பு வரும். அம்மா குழந்தை தூங்குறப்பயே வந்து பால் கொடுத்துட்டு அப்புறம் போயிடுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த அம்மா மேல எப்படி அன்பு வரும்? எப்படி தெரியும்? குழந்தை உணரணும், இவங்கதான் என் அம்மா, இவங்கதான் எனக்கு முத்தம் கொடுக்குறாங்க, இவங்கதான் எனக்கு பால் கொடுக்குறாங்க, எனக்கு சாப்பாடுன்னா இவங்க கையால் தான் வருது அப்படிங்கிறத அந்த குழந்தை முழு நினைவோட உணரும் பொழுதுதான் அந்த அம்மா மேல அதுக்கு அன்பு பொங்குது. அப்ப மாஸ்டர் எல்லாம் செய்யறாரு. அவர் சொல்றாரு, கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டாங்க, அவரு டிரான்ஸ்மிஷன் கொடுத்தாரு போயிட்டாரு, அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் செய்யலைங்க, இப்படி சொல்லிட்டு இருந்தா எனக்கு மாஸ்டர் மேல அன்பு. ஏன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் உள்ள எனக்குள்ளார இன்னைக்கு ஒரு அன்பு மலர்ந்தது, எனக்குள்ளார ஒரு லேசான தன்மை வந்துச்சு, என்கிட்ட இருந்த ஒரு கெட்ட குணம் அது மேல எனக்கு இருந்த பிடிப்பு இன்னைக்கு போயிடுச்சு, அடடா மாஸ்டருடைய டிரான்ஸ்மிஷன் கொடுத்து எனக்கு என்ன மாற்றம் செஞ்சிருக்காரு. புரிந்து கொள்ள இந்த உள்ளுக்குள்ளார நன்றி பெருக ஆரம்பிச்சு அந்த இணைப்பு வலுப்பெறுகிறது. அடுத்தது, கொடுத்த எல்லா விஷயத்தையும் பயன்படுத்தி அனுபவபூர்வமாக அறிவது. எங்க அப்பா எனக்கு பாட்டு பாட கத்து கொடுத்துட்டாரு. அந்த பாட்டை போய் 10 பேருக்கு முன்னாடி பாடி காட்டி, இங்க பாரு எங்க அப்பா எப்படிப்பட்ட எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லணும். அதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அனுபவம் வேணும், அதுக்கு உழைப்பு வேணும். ஒரு விஷயத்த வாங்கி வச்சுக்கிறது வேற, இப்ப இந்த மெசேஜை படிக்கிறது வேற. இந்த மெசேஜ்ல இருந்து படிச்ச எசன்ஸை எடுத்துட்டு போய் இன்னும் 2 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாஸ்டர் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்றது வேற. அதுதான் அனுபவபூர்வமாக உணர்ந்து பேசுறது. பாபுஜி 3 விஷயங்களை செய்ததாக சொல்றாரு. மாஸ்டர் மீது நிலையான நினைவு அது முதல் சிட்டிங்ல இருந்தே அவருக்குள்ளார வளர ஆரம்பிச்சு, அந்த நிலையான நினைவு அவருக்குள்ளார தோன்றும் போது அவர் செய்த முயற்சி என்னன்னா, மாஸ்டர் எப்படி பரம்பொருளோடு லய அவஸ்தாவில் இருக்கிறாங்க தன்னுடைய மாஸ்டர், அதற்கு ஏத்த மாதிரி அந்த கண்டிஷனை தான் உள் ஈர்த்து கொள்வதற்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உள்நிலையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செஞ்சுட்டே இருந்தாரு. என்னுடைய இன்னர் கண்டிஷன் இப்படி இருந்தாதான் என்னுடைய குருநாதர் எப்படி இருக்காரோ அதை நான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு அவர் இன்னும் சூட்சமால இருக்காரு. நான் என்ன சூட்சமா மாறினாதான் நல்லா இருக்கும். அப்படிலாம் ஃபீல் பண்ணி தன்னுடைய உள்நிலையை அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு அடுத்தபடி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் பொழுது தனக்குள்ளார ஏற்பட்ட மாற்றங்களை உணர்ந்தார், அனுபவபூர்வமாக அறிந்தார். இந்த 3 விஷயங்கள் மூலமாகத்தான் லாலாஜிங்கிற ஒரு அற்புதமான ஒரு சமத்த குருவோடு தன்னை இணைத்து கொண்டு இந்த பாபுஜிங்கிற ஒரு மகா புருஷர் ஒத்ததிர்ந்த நிலைமையை அடைந்ததாக அவரு எழுதியிருக்காரு. ராஜி சொல்றார். இந்த பண்படுத்தும் தொடர் செயல்பாடு இதெல்லாம் செஞ்ச ஒரே வார்த்தையில சொல்லிடலாம், இதுக்கு பேர் பயிற்சி, இதாங்க பிராக்டிஸ். நம்மளை கேட்டா தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை, அதுதான் பிராக்டிஸ் அப்படின்னு. அது ஆரம்ப காலகட்ட பிராக்டிஸ். போக போக பயிற்சி வேற மட்டங்கள்ல வேற மாதிரி நடக்குது. அப்ப எப்படி இருக்கணும்? நிலையான நினைவு, அவர் மாஸ்டருடைய உள்நிலை எப்படி இருக்கும்னு நினைச்சு என்னுடைய உள்நிலையை அதுக்கேற்ற மாதிரி மாத்துறதுக்கு என்ன செய்யணும்னு முயற்சி பண்றது பயிற்சி. அடுத்தது என்ன மாஸ்டர் கொடுத்தாரோ அதை உணர முற்படுவதும் அதை அனுபவபூர்வமாக அறிய முற்படுவதும் பயிற்சி. இதெல்லாம் செய்யணும்னா எனக்கு 4 பேசிக்கான குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்றாரு. 4 பேசிக்கான குவாலிட்டி. ஒண்ணு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸ்பிரிச்சுவாலிட்டியில இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும். இல்லைன்னா அது ஏதோ ஒண்ணுங்க, உட்கார சொன்னாங்க உட்கார்ந்தேன், எந்திரிக்க சொன்னாங்க எந்திரிச்சேன், எல்லாரும் போறாங்க நானும் போனாங்க தியானம் பண்றேன், அவ்வளவுதாங்க. ஸோ முதல் விஷயமே இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் இது எல்லாமே. எது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நம்ம கவனிப்போம். எது மேல நம்ம கவனம் குனியுதோ அது மேல எனக்கு ஒரு அலர்ட்னஸ், ஒரு அவேக்கனிங் கிரியேட் ஆகும். எதை நான் அடிக்கடி அப்சர்வ் பண்றேனோ, எது மேல ஆர்வம் இருக்கோ அதை தான் அப்சர்வ் பண்ணுவேன். அதை பற்றிய விழிப்புணர்வு எனக்கு வர ஆரம்பிச்சிடும். எனக்கு என் ஹெல்த் மேல ரொம்ப
ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நான் உணவுல மற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்த ஆரம்பிப்பேன். உடற்பயிற்சியில உணவு உடற்பயிற்சியெல்லாம் கவனம் செலுத்த செலுத்த என்னுடைய ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுங்கிற அவேர்னஸ் எனக்குள்ளார கிரியேட் ஆகாது. இது எதனால வந்துச்சு? ஹெல்த் மேல ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட். இப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டியில இன்ட்ரெஸ்ட் வந்தா என்ன பண்ணுவேன்? ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமான விஷயங்கள் மாஸ்டர் என்ன சொல்றாரு, மத்த அபியாசி என்ன சொல்றாங்க, இன்னைக்கு சிட்டிங் என்ன ஆனிச்சு, இதுல கவனம் வரும். கவனம் வர எனக்குள்ளார விழிப்புணர்வு உருவாகும். விழிப்புணர்வு உருவாக உருவாக நான் யாரு, எப்படி, எந்த விஷயத்துக்கு நான் வந்து பதில் வினை ஆற்ற வேண்டும், ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான திறன் எனக்கு கிடைக்கும். இந்த 4 விஷயங்களும் தான் பயிற்சி அப்படின்னு தாஜி சொல்றாரு. இது 4 பத்தி நம்ம நாளைக்கு பேசுவோம்.